ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் சிவராஜ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்ல போகிறேன். ஒன்றே ஒன்றுனா ரூமர்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ரூமர்ஸ்னால் என்ன? அதாவது வதந்தி. அதைத்தான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி ரூமர்ஸ்னால் நம்ம சின்ன வயசில் நம்பிட்டு இருப்போம்ல, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துருங்கிறது, இது ஒரு ரூமர் தான். இன்னொன்று, இந்த நைட்டு 12 மணிக்கு மேலே போனால் பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு ரூமர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கிராமத்து சைடெலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் அது அப்படிப்பா, இது இப்படி ஆகும்பா, அது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் ஒரு சில உண்மைகளும் இருக்குது, ஒரு சில ரூமர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ரூமர்ஸை நான் டிஜிட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ரஷ்மிகா மந்தனாவோட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, இந்த லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி. ஆக்சுவலி அதுக்கு ரஷ்மிகா மந்தனாவே ரிப்ளை பண்ண தேவையில்லை, பட் அவங்க ரிப்ளையே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அது ரூமர். ஏன்னா அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் சொல்லுவீங்க, டேய் அனிமல் படத்தில் நடிக்காததா, இல்லை நிறைய எத்தனையோ ஹீரோயின் எத்தனையோ படத்தில் எத்தனையோ மாதிரி என்ன நடிச்சிட்டு இருக்காங்க, அரகுற ட்ரெஸ் போட்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அதுக்கு அவங்க பே பண்ணாங்க, அது அவங்களோட ப்ரொஃபஷனல். பட் இது இவங்களே இல்லாதவனை க்ரியேட் பண்ணலாம். நான் இதுவே ஃப்யூச்சரில் இப்படி கூட வரலாம். என்னோட வாய்ஸ்லையோ இல்லை உங்களோட வாய்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களை மாதிரியே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இப்போலாம் ஜிபி முத்து அண்ணன் வந்து அடிக்கடி போட்டுட்டு இருப்பாரு. என்னென்னா, இது பாருங்க நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, இவன் வந்து ஃபேக் ஐடி, இவன் வந்து எல்லாத்தையும் காசு பிடிங்கிட்டு இருக்கான், என்னைய மாதிரியே எங்கே இப்போ எனக்கு வயிற்றாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் காசு பிடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். இது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மை தான். ஸோ இதே மாதிரி உங்களை மாதிரியே ஃபேக் அக்கௌண்ட் நிறையவே இருக்கும். உங்களை மாதிரியே நிறைய உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண அது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதோட அல்காரிதம் என்ன, நிறைய பேர் போய் சேர்க்கணும். நல்லவங்ககிட்ட சேர்த்தா பிரச்சனை இல்லை, இந்த லைக் கமெண்ட் ஷேரோட போயிடும். பட் இதுவே வேற ஒரு அஃபென்சிவான ஆள்கிட்ட, அதாவது அக்ரெசிவான ஆள்கிட்ட, சைக்கோபாத்கிட்டலாம் போயிட்டுன்னு வைங்களேன், அவங்க அதை பட்டிட்டிங்க பார்த்து ஃபேஸ் மார்க்கிங் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் ரஷ்மிகா மந்தனாவுக்கும் நடந்துச்சு. இது லாஸ்ட் இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட்ரஸ்க்கு நடந்திருக்குது, ஆக்டருக்கு நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்மி தான். ஸோ இதுதான் ரூமர். அதாவது ஒருத்தங்களை வந்து வதந்தியை கிளப்பி விடுறது, இவங்க இப்படி அவங்க அப்படி ஆகும். இந்த ஊருக்குள்ள ஒரு 4 கிழமைங்க இருப்பாங்க, 4 பாட்டிமா இருப்பாங்கல்ல, உனக்கு ஒன்று தெரியுமாடி, அவன் இருக்கா பாரு, அவன் அப்படியாகும், இவன் இப்படியாகும் அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. ஸோ இதுதான் ரூமர். அது உண்மையா இல்லையாங்கிறத தீர ஆஜிட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம லைஃப்லேயுமே அதுதாங்க உண்மை. ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும்னா 4 பேர்கிட்ட கேட்டு வர்றதோட நம்மளே டைரெக்டாக முடிவெடுக்க பண்ணலாம். அதுதான் ஓகேவா. ரூமர்ஸ்ங்கிறது அதுதான். உங்களை பற்றி தப்பான வதந்திகள் வரும் தெரியுமா, அதுதான் ரூமர். அது வந்து தப்பாக பேசும்போது அது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் சொல்கிறதுனா நீங்கள் தான் சொல்லி ஆகணும், வேறு யாரும் சொல்ல முடியாது. உங்கள் கூட உள்ள உங்கள் ஃப்ரெண்டே சொன்னாலுமே அதை நம்ப முடியாது. நீங்கள் சொன்னால் தான் அது உண்மை, நீங்கள் சொன்னால் தான் அது பொய், அவ்வளோதான். இந்த ரூமர்ஸில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா காக்கா கழுகு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அதை டிஃபைன் பண்ண தேவையில்லை, நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு அங்கேருந்து வேறு யாராவது வந்து ஏதாவது சொல்லிட போகிறாங்க. அங்கே மீன்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது, காக்கா கழுகோட ஃபேன்ஸ் யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ஸோ அதனால் அதுவுமே ஒரு ரூமர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து இவரை சொல்லலை, படத்தில் இவர் வந்து கழுகை வந்து எப்படா இருக்க அப்படிங்கிறது வந்து படத்தில் அதை 4 மாதத்துக்கு முன்னாடி, ஆடியோ லான்ச் வரதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க. இவங்க சிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னமோ இல்லை இது வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. எப்படி அது வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணி எங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அனிமல் ரைட்ஸ் வாங்கணும், அதில் அனிமல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறதுனால கிராஃபிக்ஸாக சிஜி ஒர்க்கா இல்லைனா அது ரியலாக, அதுக்கான என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணாமலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவருமே ஆடியோ லான்ச்சில் சொன்னது தற்செயலாக சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான் மீன் பண்ணியிருப்பாருலாம் இல்லை. காக்கா கழுகுங்கிறது நிறைய பேரை சொல்கிறாரு, பட் அவர் வந்து சொன்னது தப்பு தான். காக்கா, அதாவது அவரை கழுகாவை நினச்சிக்கிட்டு காக்கா எல்லாருமே கீழே தான் இருக்கும். இதில் ஒரு ரத்னான்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அசிஸ்டன்ட் டைரக்டர் லோகேஷ் மேனன், அவர் தான் கிளப்பி விட்டார், எவ்வளோதான் காக்கா உயரத்தில் பிறந்தாலும் பசிச்சுன்னா கீழே வந்து தான் ஆகும் அப்படின்ட்டு. அதுவும் தப்பு, அது தப்பு, அதை நான் கண்டிப்பேன். ஏன்னா அது தப்புங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது டைரெக்டாக மீன் பண்ணுறது யாரை, ரஜினி சாரை மீன் பண்ணுது. ஸோ கலாநிதி மாறன் சார் வந்து ரஜினி சார் சொம்பு தூக்குறதும், ரத்னா வந்து விஜய் சார் சொம்பு தூக்குறதும் வழக்கம் தான். அது வந்து புதுசெல்லாம் ஒன்று கிடையாது, வழக்கம் தான். ஸோ அதை விட்டுருங்களேன்.
இதுக்கப்புறம் இந்த ரூமர்ஸ், இது ஒரு ரூமரா, ஓகேவா? அதாவது இவங்க அவங்கள பற்றி பேசிக்கல, பட் மற்றவங்க எல்லாருமே பேசிட்டு இது இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு வதந்தியை உண்மையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இதுவே ஃபியூச்சரில் எப்படிமான ஏஐ டெக்னிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட வாய்ஸை திருடிடுவாங்க, உங்களோட கெட்டப்பை திருடிடுவாங்க, உங்கள் காஸ்டியூம் திருடிடுவாங்க, உங்களோட ஃபேஸை திருடிடுவாங்க, உங்கள் ஆட்டிடியூடை திருடிடுவாங்க, நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்க அப்படிங்கிறத திருடுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பீங்க, சில வீடியோக்கு லைக்ஸ் போடுவீங்க, ஆனால் அதை மாதிரியே அதோட பேட்டர்ன்லேயே சில வீடியோஸ் உங்களுக்கு சஜன். ஏன் அப்படின்னா அதோட இன்ஸ்டாகிராமோட இல்லை நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட அல்காரிதம் அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு தெரியும், உங்களோட கேரக்டர்லாம் தெரியும். நீங்கள் இப்போ இந்த டைம் இருக்கீங்களா, அப்போ லவ் ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு கேட்கும். உங்களோட எமோஷனலாக தூண்டி விடுறதுதாங்க அது. இல்லை இந்த சோஷியல் மீடியா ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டவுனாக இருந்தீங்கன்னா இன்னும் டவுனாக்கி விடவும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஹைப்பர் இருந்தீங்கன்னா இன்னும் ஹையாக்கி விடவும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட மனநிலையை பொறுத்து. நீங்கள் எந்த மனநிலையில் உள்ள போறீங்க, ஒரு விஷயம் பார்க்க போறீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தால் பரவாயில்ல, அதை பார்க்க போகிற வழியில் நீ ஷூ ஃப்ளிப்கார்ட்டில் தேடினதில்ல, இந்த ஷூ பாரு, நிற்க பாரு, ரெபோக்க பாரு, இப்படின்ட்டு நிறைய சஜஷன் வரும். இதுவுமே உங்களோட அந்த ஏஐ டெக்னாலஜி, அதாவது அல்காரிதம் இருக்குல்ல, அதோட அல்காரிதம் அப்படி இவர் அப்போ அதை பற்றி சர்ச் பண்ணிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட கார்பரேட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து யாராலையும் போய் சொல்லவே முடியாது. பின்ன எப்படி உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோலாம் வரலையா? இல்லை ஜொமேட்டோலேருந்தே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு போட்டது பாருங்க, நேரத்தில் வந்தது என்னென்னா, என்னப்பா டீ சாப்பிட போகலாமா, நம்ம இது ஃப்ளட்டு வந்துருச்சு, சென்னையில் ஃப்ளட்டு வந்துருச்சு, ஃபுட் ஆர்டர் பண்ணேன், நானே வந்து தரேன், இங்கே பாரு காக்கா கழுகுலாம் கத்திக்கிட்டு இருக்குது, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த சினிமா பேட்டர்னையுமே உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, அவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த லேப்டாப், இலவச லேப்டாப் அந்த மாதிரிலாம் தராங்கன்ட்டு நீங்கள் போய் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக இன்னொருத்தருக்கு கொடுக்கீங்க. அதுவுமே ஈஸியான வேலை. அதாவது அவங்களுக்கு ஈஸியாக டாக்குமெண்ட்டில் போய் பண்ணுறீங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களே அதை தான் அங்கே பண்ணுறீங்க. அவங்க அதை மாடிஃபிகேஷன் பண்ணி அதனால நிறைய ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா அந்த லிங்கை போய் சைபர் நெட்ஒர்க்கில் இல்லைனா அஃபிஷியல் ஏதாட்டும் வெப்சைட் ட்ராக்கரில் போட்டு அதை அஃபிஷியலாக செக் பண்ணுங்கள். இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் போய் செக் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட லிங்காக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டு ஹோம் பேஜ்லேயே போய் அதுக்குள்ளே போய் போங்க. இதுவே நம்ம இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேஷன் நம்மளோட டீட்டெயில் வாங்குற லிங்காக இருந்துச்சுன்னா அதை தொட்டிங்கன்னா எங்கேயுமே போகாது. ஒன்லி அந்த டைலாக் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், நீங்கள் டைப் பண்ண வேண்டிய இடம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. நீ 10th பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நீ ஜாலி தான், அது ஒரு ரூமர். 12th பாஸ் ஆகுது, காலேஜ் போனால் செம்ம ஜாலி தான், மாஸ் பண்ணலாம், கல்ச்சரல்ஸ் இருக்குது, ஃபேர்வெல் இருக்குது, அலுமினி மீட்டிங் சும்மா மாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க, அதுவும் ஒரு ரூமர் தான். வேலைக்கு போனால் செட்டில், அதுக்கப்புறம் நம்ம யாருமே எக்ஸாம் எழுது அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, அதுவுமே ஒரு ரூமர் தான். மேரேஜ் பண்ணு, அதுவுமே ஒரு ரூமர் தான். ஜாலியாக இருக்காங்க, அதுவுமே ரூமர் தான். ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படிங்க நீங்கள் ஜாலியாக இருக்க முடியும், அது ஒரு ரூமர் தானே. ஸோ இந்த மாதிரி பலவித ரூமர் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ரூமர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் சேட் டோன்ட் லைக் எ ரூமர், டோன்ட் ஸ்ப்ரெட் எ ரூமர். பை.